அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, மன மகிழ்ச்சியான சந்தோஷமான திருமண வாழ்க்கை யாருக்கு அமையும், அதற்கான ஜோதிட விதிகள் சிலது நான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். முதலாவதாக உங்களுடைய லக்னத்திலிருந்து ஏழாம் அதிபதி கேந்திரத்திலேயோ, அதாவது 1, 4, 7, 10லையோ அல்லது 1, 5, 9 திரிகோணத்திலேயோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கை என்பது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து சுக்கிரன் பலமாக இருக்க வேண்டும். சரிங்களா? சுக்கிரன் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு கண்டிப்பாக சுக்கிரன் பலமாக இருக்கணும். ஒரு அன்பு ஈர்ப்பு அப்படிங்கிறது சுக்கிரன் இல்லாமல் கண்டிப்பாக கிடைக்காது. சுக்கிரன் கிடக்கூடாது. அடுத்து குரு பகவான் 7ஆம் இடத்தையோ அல்லது 7ஆம் அதிபதியையோ பார்க்கும்படியாக இருந்தால், இந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுடைய பார்ட்னர் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாதகரை புரிந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். திருமண வாழ்க்கை என்பது சந்தோஷகரமாக இருக்கும். 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் பலமாக இருக்கணும். பொதுவாக திருமண வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா 2, 7 கெடக்கூடாது. பலமாக இருந்ததுனாலே குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகி சந்தோஷமாக வாழ்வாங்க. அடுத்து 7ஆம் அதிபதி சொந்த ராசியில் இருந்தாலோ அல்லது உச்ச ராசியில் இருந்தாலோ அல்லது சொந்த ராசியை பார்க்கும்படியாக இருந்தாலோ திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையானதாக இவருக்கு இருக்கும். சுக்கிரனும் குருவும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதை எதிர்பார்க்க முடியாது. ஸோ சுக்கிரனும் குருவும் நல்ல நிலையில் இருக்கணும். 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா பொதுவாக திருமணத்திற்கு பிறகு இந்த ஜாதகருக்கு என்னென்னலாம் நல்லா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்களோ, என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டாரோ அனைத்தும் இவருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த தம்பதிகளுடைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். அடுத்தது லக்னமும் 7ஆம் இடமும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இருந்தால், அதாவது லக்னாதிபதி 7ஆம் பாவத்தில் இருந்தாலோ அல்லது 7ஆம் அதிபதி லக்ன பாவத்தில் இருந்தாலோ இந்த திருமணத்திற்கு பிறகு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு புரிந்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியோட வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. 1, 7 தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு சில பேர்த்துக்கு திருமண வாழ்க்கை தாமதமாகும். திருமணம் ஆகுமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அப்போது லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எவர் ஒருவர் ஜாதகத்தில் இணை பெற்றிருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் என்பது ஒன்று உண்டு. அதை மறந்துடக்கூடாது. சரியா? அதே மாதிரி சுக்கிரன் லக்னத்தில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண் ஜாதகத்தில் கணவன் மனைவிக்குள்ளார எவ்வளவு தான் சண்டைகள் வந்தாலும் மனைவியே இந்த ஜாதகர் விட்டு கொடுத்து போக மாட்டார், பிரியமாக இருப்பார். அதே மாதிரி பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்படியாக இருந்தால் அந்த பெண் கணவனை ரொம்ப பிரியமாக பார்த்துப்பாங்க. சரிங்களா? சண்டை போட்டாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கோங்க. சுக்கிரன் குரு ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கெடக்கூடாது. சரிங்களா? அது ஏன்னா இது 2 கெட்டிருந்ததுன்னு வச்சுங்களேன், மகிழ்ச்சியும் இருக்காது, குழந்தை சார்ந்த விஷயங்கள்லையும் பிரச்சனையாக இருக்கும். பெண் ஜாதகமாக இருந்தால் செவ்வாயும் சேர்த்துக்குங்க. ஓகேங்களா நண்பர்களே? உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக பார்த்து ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்குறதுக்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். மேலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அது என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பு. விருப்பமுடையவர்கள், அதாவது ஜோதிடத்தில் விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். ஜோதிட ரீதியான கருத்துக்களை அந்த குரூப்பில் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, மேலும் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதற்கான ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். முடிஞ்சால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.